ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாமதாங்க. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மேலான இரக்கங்கள், அவருடைய தயவு, அவருடைய பாதுகாப்பை நாம் உணர்ந்து தேவனுக்கு நாம் நன்றி சொல்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை கொடுப்பாராங்க. ஆமென். கடந்த மாதம் முழுவதிலும் தேவன் நல்லவராய் இருந்து நம்மை காத்து நடத்தினார். அவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் மகிமையானவைகள். அவர் நமக்கு தருகிற விடுதலை அற்புதமானவைகள். அவர் இரக்கத்தின் பிதாவாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாம் அவருக்கு உகந்தவர்களாய் இல்லாத சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவருடைய தயவை நமக்கு பரிபூர்ணமாய் தருகிறார். அவருடைய தயவு இந்த நாட்களிலே கர்த்தர் காண கிருபையை கொடுத்தாரே, இதை நினைத்து நாம் ஸ்தோத்தரித்து இந்த நாள் ஆராதனையில் நீர் மகிமைப்பட எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவ கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, மகிமையின் ராஜாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே எங்கள் நடுவிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி, நீர் எங்கள் நடுவிலே அசைவாடும்படி, உமது விடுதலையை நாங்கள் உணர்வதற்கு எதுவான நேரத்தை நீர் எங்களுக்கு தந்து எங்கள் நாவிலே உமது அக்கினியை வைத்து ஆண்டவரே நாங்கள் பாடி துதிக்கும் பொழுதும் எங்கள் தியான நேரங்கள் எங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவும் கர்த்தர் நீர் கிருபை தருவீராக. அபிஷேகத்தினால் நீர் எங்களை தொடுங்க, எங்கள் மேல் இரக்கமாயிருங்க. தேவ விடுதலை எங்கள் நடுவில் பரிபூர்ணமாய் வெளிப்படுவதாக. எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு தெரிந்த ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் ஒரு நாள் நல்லது. இந்த பாடல் வரிகளை உணர்ந்து நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஆமென். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் ஒரு நாள் நல்லது. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள் அழியுமே, இந்த தேவா உந்தன் வாசலில் காத்திருந்தால் போதுமே. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சென்று பாடியே. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சாலமோன் தேவ ஆலயம் உந்தனின் மகிமையால் நிறைந்தது போலவே. சாலமோன் தேவ ஆலயம் உந்தனின் மகிமையால் நிறைந்தது போலவே. எந்தனை நிரப்பிடும் இயேசுவே, உந்தனின் மகிமையை ஊருக்கெல்லாம் சொல்லுவேன். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். பாடி சென்று. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். உற்றிடும் உந்தன் ஆவியை உந்தனின் பிள்ளைகள் எங்களின் மீதிலே. உற்றிடும் உந்தன் ஆவியை உந்தனின் பிள்ளைகள் எங்களின் மீதிலே. அனல் மூட்டி எழுப்பிடும் தேவனே,
நான் ஆவியிலே நிறைந்து உமக்காக வாழ்ந்திட சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். செதுப்பாடி சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அற்புதம் செய்திடும் தேவன் இப்பொழுதே எங்களில் இறங்கி வாரும். அபிஷேகம் பண்ணிட வேண்டும். தரிசனத்தை நாங்கள் கண்டு எங்கள் உள்ளம் ஆனந்தத்தினால் களி கூற வேண்டுமே. அற்புதம் செய்திடும் தேவனே, பாடி உயர்த்தி ஏவோமே. அல்லேலூயா. அற்புதம் செய்திடும் தேவனே, இப்பொழுதே எங்களில் இறங்கியே வாருமே. அற்புதம் செய்திடும் தேவனே, இப்பொழுதே எங்களில் இறங்கியே வாருமே. அபிஷேகம் பண்ணிட வேண்டுமே. தரிசனம் கண்டிட இந்த உள்ளம் நாடுதே. சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சென்று பாடுவோம். சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். மீண்டும் ஒரு சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். எனக்கொருவர் இருக்கின்றார், அவர் என்னை விசாரிக்கிறார். காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகிறார். அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. அவரிடம் பேசு. ஆமென். இந்த பூமியிலே நம் பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார்னா அவர்தான் இயேசு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் அவர் அல்லவோ. ஆமென். எனக்கொருவர் இருக்கின்றார், அவர் என்னையும் நேசிக்கிறார். காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகிறார். பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவரை உயர்த்துவோம். ஜீசஸ். எனக்கொருவர் இருக்கின்றார், அவர் என்னையும் நேசிக்கிறார். காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகிறார். எனக்கொருவர் இருக்கின்றார், அவர் என்னையும் நேசிக்கிறார். காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகிறார். அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவரிடம் பேசு. அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவரிடம் பேசு. கானகத்து ஆட்டினை போல் வழி தப்பி திரிந்தேனே, மேய்ப்பனவர் தேடி வந்து என்னையும் ஏற்றுக்கொண்டார். கானகத்து ஆட்டினை போல் வழி தப்பி திரிந்தேனே, மேய்ப்பனவர் தேடி வந்து என்னையும் ஏற்றுக்கொண்டான். அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவரிடம் பேசு. அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவரிடம் பேசு. கடுப்புயலும் பெருங்காற்றும் மோதிய தாக்கினாலும், அலைக்கடல் மேல் நடந்தவரின் கரம் எனக்காதரவே. கடும் புயலும் பெருங்காற்றும் மோதிய தாக்கினாலும்,
அலைக்கடல் மேல் நடந்தவரின் கரம் எனக்காகவே. அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவரிடம் பேசு. அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவரிடம் பேசு. என்னை அவன் தெரிந்ததினால் மன்னரை அறிந்தேனே. பரத்தில் என்னை சேர்த்திடுவாய், பரிசுத்தம் அடைந்திடுவேன். என்னை அவன் தெரிந்ததினால் மன்னரை அறிந்தேனே. பரத்தில் என்னை சேர்த்திடுவாய், பரிசுத்தம் அடைந்திடுவேன். அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவரிடம் பேசு. அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவரிடம் பேசு. மேகங்கள் மேல் அவர் வருகை வேகமாய் நெருங்கிடுதே. அன்பருடன் சேர்ந்திடவே ஆயத்தமாகிடுவேன். மேகங்கள் மேல் அவர் வருகை வேகமாய் நெருங்கிடுதே. அன்பருடன் சேர்ந்திடவே ஆயத்தமாகிடுவோம். அவர்தாம் இயேசு, 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 அவரிடம் பேசு. எனக்கொருவர் இருக்கின்றார், அவர் என்னையும் நேசிக்கிறார். காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகிறார். எனக்கொருவர் இருக்கின்றார், அவர் என்னையும் நேசிக்கிறார். காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகிறார். அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவரிடம் பேசு. அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவரிடம் பேசு. மீண்டும் அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவரிடம் பேசு. ஹல்லேலூயா, ஆமென். வழி தப்பி திரிந்த என்னை அவர் தன்னண்டையாய் சேர்த்து கொண்டார். நாம் உணர்ந்து தேவ சமூகத்தில் நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. மேகங்கள் மேல் அவர் வருகை இருக்கும். வேகமாய் அவர் வருவதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். நடக்கும் சம்பவங்கள் எல்லாம் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்னு நமக்கு தெரிவிக்கின்றனவே. அவர் எளிமையா அருமையா நம்முடைய வாழ்க்கையில் அதை உணர்த்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறார் அல்லவோ. இந்த கடைசி நாட்களிலே அவரை சந்திக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு முறை, மேகங்கள் மேல் அவர் வருகை வேகமாய் நெருங்கிடுதே, அன்பருடன் சேர்ந்திடவே ஆயத்தமாகிடுவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். உணர்ந்து பாடும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. மேகங்கள் மேல் அவருடைய வருகை வேகமாய் நெருங்கிடுதே, அன்புடன் சேர்ந்திடவே ஆயத்தமாகிடுவோம். ஹல்லேலூயா. மேகங்கள் மேல் அவர் வருகை வேகமாய் நெருங்கிடுதே, அன்பருடன் சேர்ந்திடவே ஆயத்தமாயிடுவோம். திருச்சபையே பாடுங்க. மேகங்கள் மேல் அவர் வருகை வேகமாய் நெருங்கிடுதே, அன்பருடன் சேர்ந்திடவே ஆயத்தமாகிடுவோம். அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு,
அவரிடம் பேசு. சென்று அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவரிடம் பேசு. ஹல்லேலூயா. அவர்தான் இயேசு, சீக்கிரம் வரப்போகிற நம்முடைய நேசர். அவர் மகிமையானவர், நம்மை தொடுகிறவர். அவர் மகிமையானவர், நமக்குள் விடுதலையாய் இருக்கிறவர், உண்மையுள்ளவர். ஆமென். துதிக்கும்படிக்கான அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருகிறாரே. எல்லாரும் வாய்விட்டு சொல்வோமா? ஆமென். நீங்க போதும்பா, உங்க பிரசன்னம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீர் எங்கள் நடுவில் விடுதலையாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் முழு இருதயத்தோடு கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி சொல்வோம். ஆண்டவரே, நீர் மகிமையின் ராஜாவா இருக்கிறீரே, உங்க பிரசன்னம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் எங்கள் நடுவில் இறங்கி வருவதாக, தேவனுடைய மகிமை எங்கள் நடுவில் இறங்கி வருவதாக. தேவரீர் மகத்துவமானவராய் எங்கள் நடுவில் நீர் உலாவுகிறவராய் இருக்கிறீரே. சொல்லுங்க எல்லாரும் ஆவில நிரம்பி தேவனை மகிமைப்படுத்தி. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆமென். அவருடைய பிரசன்னம் நம் நடுவில் இறங்கி வரட்டும். அவரை பாடி துதிக்கிற வேளையில் தேவன் தமது அன்பினால் நம்மை நிரப்பி அவருடைய அபிஷேகத்தின் விடுதலை உணரும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறவராய் இருக்கிறார். உங்க வல்லமையினை தொடரும் என்று சொல்லுங்க. எல்லாம் வாய்விட்டு சொல்வோமே. ஆண்டவரே, எங்களை மறுரூபமாக்க, ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்க, இந்த மாதத்தில் ஒரு புதிய கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாய் உமது சமூகத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்மை துதிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தருவீராக என்று சொல்லி முழு இருதயத்தோடு தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமே. சொல்லுங்க எல்லாம் முழு இருதயத்தோடு கூட. ஆண்டவரே, நீ போதும் ஐயா, நீ போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ போதும் ஐயா, நீ போதும். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. சொல்வீங்களா? தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கே நிற்கிறான். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. சென்று பாடியே. தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. பாடி எல்லாரும் சேர்ந்தே. எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. பாடுவோம். தேவன் பிரசன்ன
பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. வானத்தின் அபிஷேகம் இன்று நமக்குள் நிரம்பி வழியட்டும். உன்னதத்திலிருந்து வருகிற அந்த அபிஷேகத்தின் மகிமையினால் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. அவர் நம்மை நிரப்பும் பொழுது அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் அல்லவோ. ஆமென். எப்ப வந்தாலும் அவரை சந்திக்க நாம விழிப்பா இருக்கிறோம் அல்லவோ. ஆண்டவருடைய கிருபையை உணர்ந்து பாடுவோமா? வானத்தின் அபிஷேகமே இன்று எங்களுக்குள்ளாக நிரம்பி வழியட்டும். கேளுங்க ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே, உங்க அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. பாடியே, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே இறங்கியே வந்திடுதே. தேவன் பிரசன்னமே ஆமென் இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. பாடுங்க. தேவ பிரசன்னமே ஆமென் இறங்கியே வந்திடுதே. பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. அபிஷேகத்தோடே தேவன் பிரசன்னமே ரிகமரஷலரபா இறங்கியே வந்திடுதே. தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. செல்வமா ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எங்கள் நடுவில் இறங்கி வரட்டும் ஐயா. உங்க தயவுள்ள வல்லமை எங்களை தொடுவதாக சொல்லுங்களாய் விட்டு. தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தின் மகிமை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஆமென். இந்த சிறியரை கண்ணோக்கி பார்க்கிறீரே, நீங்க போதும் ஆண்டவரே, உம்மை தேடுகிறோம் ராஜா. எங்களை ஆட்கொள்கிறவர் நீர் என்பதை உணர்ந்து உமது கரத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்வோமாக. ஆண்டவரே, இந்த மாதத்தில் கர்த்தர் என்னை நடத்தும் ஆண்டவரே. உங்க அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் ஐயா. ஆமென். நீர் எப்போ வந்தாலும் உம்மை சந்திப்பதற்கு நான் விழிப்போடு ஆயத்தத்தோடு இருக்க என் மேல் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் நீர் கொடுப்பீராக. உமது தயவுள்ள கிருபை என் நடுவிலே பெருக வேண்டும் என்று நான் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லுங்க. எல்லாம் வாய்விட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உங்க கரத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய தெய்வீக பிரசன்னம் என்னை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே, நான் சோர்ந்து போகாமல் உம்மையே நோக்கி பார்த்து என் முகம் பிரகாசமடையும்படி உமது மகிமையின் மேல் பிரகாசிக்க செய்தருளும். சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, உம்மோடு கூட இருக்கிற அந்த மேலான வாக்கியம் மோசே ஆண்டவரே தோத்திரம் ஆண்டவரே, நீர் கூப்பிட்ட சத்தத்தை கேட்டு மேலே ஏறி வருகிறாரே ஆண்டவரே, உங்க பிரசன்னம் இருக்கும் இடத்துல இருக்கிறாரப்பா. அந்த இடம் மகிமையான அந்த இடம் ஆண்டவரே, அமைதலோடு உமது சத்தத்தை கேட்க செய்கிற அந்த இடம், உமது விடுதலை உணர செய்கிற அந்த இடம் மகிமையானதா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். மகிமையானதா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க பிரசன்னத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆமென். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. சொல்லுங்களேன் எல்லாம் வாய்விட்டு. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. இந்த ஸ்தானத்தில் எனக்கு கிடைக்கிற அந்த ஆசீர்வாதம் பரிபூர்ணமா என் மேல இறங்கி வர வேண்டும் என்று நான் துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் என் மேல் உமது கரத்தை நீர் வைத்து என்னை உமது கிருபையினால் நிரப்பித்து கர்த்தருடைய கரமே என்னோடு கூட இருந்து என்னை நடத்தும்படி உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களிலும் உமது தயவை உணர நீர் உதவி செய்யுங்கப்பா. உங்க சித்தம் செய்யும்படி உமது அபிஷேகத்தை என் மேல் வைப்பீராங்க. தரிசனம் மிகுந்த கண்களை தாங்க ஆண்டவரே. உங்க பாதத்துல காத்திருக்கிற நேரத்தை கொடுங்கப்பா. ஆமா, எங்க வாழ்க்கையில நீர் வெளிச்சமா இருந்து எங்களை நடத்தும்படி உமது வார்த்தை எங்களுக்கு முன்பாக வைத்தருளும் ஆண்டவரே. என்னை நீதியின் பாதையில் நடக்க செய்யும் ஆண்டவரே. நீதியின் துதியின் சத்தம் என் நாவிலே தொனிக்கட்டுமே. உங்களை மகிமைப்படுத்துகிற கிருபையை தாங்க ஆண்டவரே. ஒரு விசேஷித்த அபிஷேகம் என் மேல் காணப்பட என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று முழுமையாய் தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போமாக. பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவனுடைய ஆவியானவர் எங்கள் நடுவில் நீர் அசைவாடுவதற்காக ஸ்தோத்திரம். சகல தடைகளை நீக்கி எங்களை உமது வல்லமையினால் நிரப்பித்து தியானிக்க போகிற வார்த்தையினுடைய விடுதலையை நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உமது விசேஷித்த அபிஷேகத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும். உங்க தயவை நீங்க தந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவனை உயர்த்தி ஆராதிக்கும்படிக்கான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தபடியினால் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய தேசத்திலே தேவன் தமது இரக்கத்தை பாராட்டி தேவன் நம் வைத்திருக்கும் பகுதிகளிலே கர்த்தர் நம்மை சாட்சியாக அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஒன்றிலும் குறைவில்லாமல் ஜனவரி மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். இந்த புதிய மாதத்திலும் தேவன் நம்மை அரவணைத்து காத்து அவருடைய நன்மையை காணும்படிக்கான கிருபையை கர்த்தர் நமக்கு பரிபூர்ணமாய் தருவாராக. அவர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷர்களை குறித்து வேதம் சொல்கிறது பாக்கியவான்கள் என்று சொல்லி. ஆமென். அந்த பாக்கியத்திற்கு பங்குள்ளதான தேவ மனுஷனாகிய தாவீது என்கிறதான பரிசுத்தவான் தன் சங்கீதத்தில் பாடும் பொழுது, ஆமென், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்துமா என் தேவனை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி தேவனை தேட வேண்டும் என்கிற அந்த வாஞ்சையின் தாகத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் நமக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற பரிசுத்தத்திற்கு ஏதுவான ஒரு தேடுதலை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஏனென்றால் நீங்களும் நானும் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடியினால் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை குறித்து சொல்கிறது. இது அவரை விசுவாசத்தினால் நாம் அவரை ஏற்றுக்கொண்டதினால் நமக்கு கிடைக்கப்பட்ட ஈவு என்று சொல்லி எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி தேவனுடைய ஈவினாலே நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்காக விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திடன் நம்பிக்கைக்கேதுவான தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அவரை பற்றுகிற விசுவாசம் அவரிடத்திலே தைரியத்தோட கிட்டி சேர்வதற்கும் திட நம்பிக்கையோட
தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கும் மேலான பாக்கியத்தை கர்த்தர் விசுவாசத்தினால் ஏற்றுக்கொண்ட நமக்கு கர்த்தர் தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி விசுவாசத்தோடு கூட ஏற்றுக்கொண்டவரிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது என்பதை குறித்து பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே பவுல் குறிப்பிடுகிறார். பிலிப்பு சபையை விசாரிப்பதற்கு பவுலை போல் இருதயம் உள்ளவன் தீமோத்தேயு என்று சொல்லி அவர் தீமோத்தேயுவை அனுப்புகிற அந்த சூழலை குறித்து சொல்லும் பொழுது அங்கே அவர் விவரிக்கிற வார்த்தையைத்தான் அப்பகுதியிலே வாசிக்கிறோம். மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் தீமோத்தேயுவை குறித்து சொல்லும் பொழுது அவன் கிறிஸ்துவுக்குரியவைகளை தேடுகிற மனுஷனாய் இருக்கிறதினால் நான் எப்படி உங்கள் மேல் அக்கறை உள்ளவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குரியவைகளை தேடும்படிக்கு உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவதற்கு நான் எப்படி விருப்பம் உள்ளவனாய் இருக்கிறேனோ அதே போல் உங்களை கருத்தாய் விசாரித்து ஏற்ற ஆலோசனையை சொல்வதற்கு தீமோத்தேயு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் என்பதை குறித்து அவரை குறித்த சாட்சியை சொல்லும் பொழுது அங்கே சொல்லுகிறார், கிறிஸ்துவை குறித்து அநேகர் தேடாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி. இங்கே ஊழியர்களுக்கு மாத்திரம் அந்த வார்த்தையை குறிப்பிடாமல் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரை குறித்தும் அவர் சுட்டி காட்டுகிறார். கிறிஸ்துக்குரியவைகளை நாம் தேட வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற விசுவாசத்தினால் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறேன், அவரிடத்தில் கிட்டும் சேரும் ஸ்லாக்கியத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்கிற தைரியத்தோடு சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளை அவர் குறித்ததான தேடுதல், ஆமென், இம்மைக்குரிய ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும்படிக்கான ஒரு தேடுதலுக்கு எதுவாகவே இருக்கிறது. ஆனால் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒரு தேவ பிள்ளை எப்படி காண வேண்டும் என்று சொல்லி பவுல் குறிப்பிடுகிறார் என்றால், கிறிஸ்துவை குறித்த தேடுதல் உள்ள மனுஷர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குரியதான தேடுதல். அவன் கிறிஸ்துவன் என்பவன் கிறிஸ்துவுக்குரியதானவளை தேட வேண்டும். தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறவருடைய மேலானவைகளை தேடும்படிக்கு நிருபத்தை எழுதுகிற ஆக்கியோன் பவுல் தெளிவாய் சபைக்கு குறிப்பிடுவது போல தேவனை தேடுகிறதற்கு மனதுள்ளதான நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏதுவானவைகளை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று தெளிவாக வேதத்தில் நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே மிகப்பெரிதான ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்றால், அவர் பிதாவின் வலது பரிசத்தில் இருக்கிறார். எப்பொழுது பிதாவினுடைய சித்தத்துக்குரிய நேரமோ அந்த நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வந்து மனவாட்டியாகிய சபையை அவர் தன்னோடு கூட சேர்த்து கொள்வார் என்கிற எதிர்பார்ப்போடு கூட மிகுந்த தாகத்தோடு சபையானது காணப்படுகிறது. ஏனென்றால் நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குதுங்க? பரலோகத்தில் இருக்கிறது. நான் அதனால் தான் சொல்லும் பொழுது, பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போகிற கூடாரம், பூமிக்குரியதானவைகள் அழிவுக்கேதுவானவைகள், நாம் அழிவுக்கேதுவானவைகளை தேடாமல் அழியாமையை தேடுகிறவர்களாய் இருக்கிறதினால் பூமியிலே அழிவுக்குள்ளதாக விதைக்கப்படுகிற ஒரு தேவ மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அழியாமையை சுதந்திரித்துக் கொள்ளும்படி, ஆமென், அவருக்கு ஒப்புமையாக அவர் எப்படி இருக்கிறாரோ அவருடைய சாயலின்படி மறுரூபம் அடைந்து அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிறார்கள் என்கிற வார்த்தையை சுட்டி காட்டி சபையை உற்சாகப்படுத்தவும் தைரியப்படுத்தவும், சோர்ந்து போன நிலையில் இருக்கிறவர்களுக்கு சோர்வு அகற்றப்பட்டு தேவனுக்குரிய நம்பிக்கையோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தும் வார்த்தையையும் கொடுக்கிறதான பவுல் நாம் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது தெளிவாக அவருடைய எண்ணங்கள் ஏக்கங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.
அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆமென், அழைக்கப்பட்டு தேவ சமூகத்திலே வந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துகிற தேவ மனுஷர்கள் அவரை குறித்ததான தாகம், அவரை குறித்த வாஞ்சை, அவருக்குரியதானவைகளை தேடுகிற ஆவிக்குரிய தன்மையோடு கூட அவரை மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறவராயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவருக்குரியவைகளை தேடும்படி, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை தேடும்படி வாஞ்சையோடும் தாகத்தோடும் அவரை பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபையை தருவாராக. தேவனுடைய ராஜ்யம், ஆமென், எப்பொழுது வரும் என்கிற ஒரு தாகம் அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமல்ல, ஆமென், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே காணப்பட்ட யூதர்களுக்குள்ளும் தேவனுடைய ராஜ்யம் நாட்களில் வந்துவிடாதா என்கிற தாகம் இருந்தது. அந்த தாகத்தின் நிமித்தம்தான் இயேசு கிறிஸ்துவில கேட்கும் பொழுது சீஷர்கள் சொல்கிறார்கள், இந்நாட்களிலா தேவனுடைய ராஜ்யத்தை உமது பிள்ளைகளுக்கு நீர் தரப்போகிறீர் என்று சொல்லி. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தாகம் அவர்களுக்குள் கொழுந்து விட்டெறியக்கூடியதாக இருந்தது. அப்ப சொன்னார் இயேசு கிறிஸ்து, தேவனுடைய ராஜ்யம் பிரதிச்சமாய் வெளிப்படாது, அது இப்பொழுதே உங்களுக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தினுடைய பிந்திய பகுதியில், இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குதுங்க? உங்களுக்குள் இருக்கிறது. ஆமென். அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருந்தது? ஸ்தோத்திரம். பூமிக்குரிய ராஜ்யத்திற்கு எதுவான அதிகாரத்தோடும் வல்லமையோடும் காணப்படுமே, அப்படிப்பட்ட மகிமையான, ஆமென், வல்லமையோடும் மகிமையோடும், அது தேவனுக்குரிய மகிமையோடும் வல்லமையோடும் காணப்படுகிற ராஜ்யமாக அது பிரதிச்சமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. ஒரு ராஜ்யம் என்றால் அதிகாரம் மிக்கதான ஒன்று, வல்லமை மிக்கதான ஒன்று. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய வார்த்தை என்கிற அதிகாரம் மிகுந்த அந்த வார்த்தையின் பிரசன்னமும் நமக்குள்ளாக பரிபூர்ணமாய் ஆண்டு காணப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருக்கிறதான அனுபவம். இந்த அனுபவத்தை தான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. பவுல் சொல்லும் பொழுது, நம்முடைய குடியிருப்பும் பரலோகத்தில் இருக்கிறது. அந்த பரலோகத்தின் குடியிருப்பை, அங்க இருக்கிற அந்த தேவ சமாதானத்தின், அந்த தேவ மகிமையின் பிரசன்னத்தையும், அங்கே உள்ள அந்த ஆளுகையையும் பூமியிலே நம்மால் காண முடியும். யாருக்கு? ஜெபிக்கிற, வேத வசனத்தின்படி தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள மிகுந்த பிரயாசத்தோடு முன்னேறி கடந்து செல்ல தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு ஆவிக்குரியவனுக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய மகிமையின் வல்லமையை பார்க்க முடியும். அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, ஆமென், மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்கிற வார்த்தையை குறித்து அங்கே சுட்டி காட்டி, அவர்களே ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி, ரட்சிப்புக்கு ஏதுவான விடுதலை ஞானஸ்தானத்தில் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் என்னை அர்ப்பணித்து கொண்டு கீழ்ப்படிதலோடு கடந்து வருகிற மனிதர்களை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது பின்பாக சொல்கிறார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன என்று சொல்லி. ஆமென். மிகுந்த அதிகாரத்தோடு வல்லமையோடு பிசாசினுடைய அந்தகாரத்தினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்காகவும் வியாதியின் கூறுகளை மாற்றும்படிக்காகவும், ஆமென், வெளிப்பாட்டோடு கூட மிகுந்த கரிசனையோடு கூட தேவன் நாமத்திற்கு மகிமையாய் செயல்படுகிற தேவ பிள்ளைகளாய் விசுவாசிக்கிறவர்கள் நிற்பார்கள் என்று சொல்லுகிறார். எதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? உலகத்தை குறித்தும், உலகத்துக்குரிய மேன்மைகளை குறித்தும், ஆமென், பதவிகளை குறித்தும், அதிகாரங்களை குறித்தும், ஆளுகையை குறித்தும், நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை குறித்தும், உலக பிரகாரமான பார்வையிலே நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை குறித்து மாத்திரமே எதிர்நோக்கி இருந்தால், இந்த 2022ஆம் ஆண்டு இந்த பிப்ரவரி மாதத்திலே கர்த்தர் நம்முடைய சிந்தனையிலே ஒரு விடுதலையை கொடுத்து, நான் தேவனுடைய பிள்ளை,
நான் விசுவாசத்தினால் அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவருக்குரியவைகளை தேடும்படி கர்த்தர் என்னை வேறு விரித்திருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் அது எனக்கு வெளியே இல்லைங்க, அது எனக்குள்ளே இருக்கக்கூடியதான ஒன்று. அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்த ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இன்று என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி மிகுந்த தாகத்தோடு கூட, வாஞ்சையோடு கூட, ஒரு பக்தி வைராக்கியத்தோடு கூட அர்ப்பணிக்க கர்த்தர் நமக்கு கிருபையை தருவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியத்தை இயேசு கிறிஸ்து பல உவமைகள் மூலமாக ஜனங்கள் நடுவிலே தமது வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார். அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதான காரியங்களுக்குரிய விளக்கங்களை அப்போஸ்தலர்களுக்கு, குறிப்பாக சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து விளக்கி சொல்கிறார். ஏனென்றால் அவர்கள் காணாதிருக்கிறார்கள், அவர்கள் கேளாதிருக்கிறார்கள், அவர்கள் உணராதிருக்கிறார்கள். அவர்களைப் போல் நீங்களும் கேளாதவர்களாக, காணாதவர்களாக, உணர்வில்லாதவர்களாய் போய்விடக் கூடாது என்பதற்காக அவர்கள் அவரிடத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதான அந்த ஊமைக்குரிய விளக்கங்களை கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சுட்டி காட்டி தெளிவுபடுத்துகிறார். அவர்களும் தெளிவுள்ளவர்களாய் மாறுகிறார்கள். நீங்களும் நானும் இருளிலே நடக்கிறவர்கள் அல்ல, வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள். ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். நம்மை சத்தியத்திற்குள் நடத்துகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அவருடைய அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்திலே சொல்லும் பொழுது, நீங்கள் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களாய் காணப்படுவதற்கு எதுவான வாழ்க்கையை குறித்து பவுல் அந்த 8ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக விளக்குகிறார். நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரராய் இருப்போமே ஆனால் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற ஆவிக்குரியவர்களாய் இருப்போம். தேவனுடைய பிள்ளை என்பவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். அந்த தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய வல்லமையை தங்களுக்குள்ளாகவே உணர்ந்து அந்த வல்லமையை காத்துக்கொண்டு அந்த வல்லமைக்காக இந்த பூமியிலே மேன்மைக்குரியவைகளாய் தெரிகிறவைகளை எல்லாம் பவுலைப் போல் நஷ்டமும் குப்பையும் என்று சொல்லி ஒதுக்கி தரிசனம் மிகுந்த கண்களோடு கூட காண்பார்கள். உங்களுக்கு கர்த்தர் தருகிற தீர்க்கமான வார்த்தை தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதுவானவைகளை தேட வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே ஆமென், இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உலக பிரகாரமான தேவைகளை குறித்து கவலையோடு கூட கண்ணீரோடு கூட காணப்படுகிற சூழலில் இருக்கிறவர்கள் வியாதியின் நிமித்தம், போராட்டத்தின் நிமித்தம், தேவையின் நிமித்தம் துவண்டு போய் யார் எனக்கு உதவி செய்யக்கூடும் என்கிறவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், விசுவாசத்தோடு அவரை நம்பி ஏற்றுக்கொண்டு பின்பற்ற தீர்மானித்திருக்கிறீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் நீதியை குறித்தும் தேடுகிற தேவ பிள்ளைகளாய் காணப்படுவோமாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே ஆமென், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து அழகாக உவமையை சொல்லி அதை புரிந்து கொள்ள செய்கிறார். அதிலே ஆமென், ஒரு காரியத்தை மிக அழுத்தமாக அவர் சுட்டி காட்டுவது விதை என்கின்ற ஒன்று. 1வது வசனத்திலிருந்து நீங்கள் 32வது வசனம் வரைக்கும் நீங்க கவனித்து பார்க்க வேண்டிய வார்த்தைகள் காணப்படுகின்றன. அவைகள் 3 விதமான தன்மையை குறித்து, விதையை குறித்து சொல்கிறார். முதல் பகுதியிலே ஊமையில் சொல்லும் பொழுது, விதைக்கிறவன் ஒருவன் விதையை எடுத்துக்கொண்டு அவன் விதைக்கும் பொழுது, ஒன்று அது வழியருகே விழுகிறது, கற்பாறையின் மேல் விழுகிறது, முள் நிறைந்த ஒரு இடத்திற்குள்ளாக விழுகிறது, நல்ல நிலத்தில் விழுகிறது என்று சொல்லி விதையை குறித்து சொல்லும் பொழுது அதற்குரிய விளக்கத்தை இயேசு கிறிஸ்து தருகிறார். முதலாவது விதை தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுகிறார். இந்த தேவனுடைய வார்த்தை ஆமென், glory to God, நம்முடைய வாழ்க்கையின் மையமாய் இருக்க வேண்டும். இந்த வார்த்தை எனக்குள் அது எப்படி விழ வேண்டும்? நல்ல நிலத்தில் விழுந்ததான விதையாய் இருக்க வேண்டும். விதையிலே மாற்றம் இல்லை.
விதை அது பலன் தரக்கூடியதுதான், வசனம் பலன் தரக்கூடியதுதான். ஆனால் அந்த வார்த்தையானது நல்ல நிலத்துல விழணும். அது விழுகிற இடம் முக்கியமானது. அப்போ ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை மிக மிக முக்கியமானது என்பதை குறித்து வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறார். அது வழியருகே விழுந்தா பறவைகள் பொறுக்கி கொண்டு போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கற்பாறை உள்ள இடத்திலே அது விழுந்தால் அதனுடைய வேர் கீழே பற்றி மிகுந்த பலன் கொடுக்க முடியாம அது கொஞ்ச காலத்திலேயே இல்லாமல் போய்விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வளர்ந்து வருகிறதான ஒன்று அது முட்களால் நெருக்கப்படும் பொழுது உலக கவலை, உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், அவன் பலன் கொடுக்க முடியாதவர்களாய் போய் அது அழிந்து போகிறதாய் மாறுகிறது. என்னுடைய வாழ்க்கை பண்படுத்தப்பட்டதான ஒரு வாழ்க்கையாய் இருக்குமானால், தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏதுவான விதைக்கப்படுகிறதான தேவனுடைய வார்த்தையானது பலனை கொடுக்கும்படி அது எனக்குள் கடந்து வருகிறது. அதை குறித்து சொல்லும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தால் உணர்ந்து மனந்திரும்பாமலும் நான் அவர்களுக்கு ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்காக. ஆண்டவர் ஆரோக்கியப்படுத்தும்படிக்காக விரும்புகிறார். ஆனால் அவர்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையின் வல்லமையை வெளிப்படுத்தும்படிக்காக. ஆமென். பிசாசில் அகப்பட்டதான ஜனங்களை விடுதலையாக்கினார். வியாதியில் விழுந்ததான ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாவினார். பாவத்தின் கட்டுகளில் இருக்கிறவர்கள் இனி பாவம் செய்யாதபடி அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பாவத்தின் விடுதலையின் மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அவர்களுக்கு உணர்வதற்கு எதுவான சூழலை கர்த்தர் கொடுத்தார். இத்தனை சூழலையும் தங்கள் வாழ்க்கையில கண்டதான, உணர்ந்ததான, பார்த்ததான அவர்கள் ஆனாலும் கண்ணில்லாதவர்கள் போல், காது கேளாதவர்கள் போல், உணராத மனம் திரும்புவதற்கு எதுவான கனிகளை கொடுப்பதற்கு ஆயத்தமில்லாத நிலைமையில் அவருடைய இருதயம் எப்படி இருந்தது என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவருடைய இருதயம் கொழுத்திருக்கிறது என்கிறார். இருதயம் கொழுத்திருக்கிறது. கொழுத்திருக்கிறதான அந்த இருதயம் உணர்வுள்ள இருதயமாயிராமல் தேவனுடைய வார்த்தையை அவன் கேட்டு உணராதபடிக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அவன் இதை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, நல்ல இருதயம் அது கேட்கும், நல்ல இருதயம் உணரும், நல்ல இருதயம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு கூட தேவன் தருகிற வார்த்தையை அது தவறா பார்க்காம தன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து கொள்ளும். இன்னைக்கு என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நல்ல பக்குவப்பட்ட நல்ல நிலத்தை போல் தேவனுடைய வார்த்தை எனக்குள் விழும் பொழுது அது 100ஆக 60ஆக 30ஆக பலன் கொடுக்கும்படி அது ஆயத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறதா? இன்று கர்த்தர் முதலாவது நமக்கு சிந்திக்க கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற ஒரு தேவ பிள்ளை வெறும் சத்தத்தோடு கூட நின்று விடாமல், ஆமென், வெறும் ஆர்ப்பரிப்போடு நின்று விடாமல், உற்சாக மனதோடு கூட நிற்கிறேன் என்று உற்சாகத்தை வெளிக்காட்டுகிற ஒரு மனுஷர்களாய் நின்று விடாமல், தேவனுடைய வார்த்தையின் சத்தம் எனக்கு நேராய் அது கடந்து வரும் பொழுது அந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டு உணர்வுள்ள இருதயமாகிய ஆமென் நல்ல நிலமான இருதயமாய் நம்முடைய இருதயம் பக்குவப்பட்டிருப்பதாக. நம்முடைய இருதயம் கசப்பினாலும் பிச்சினாலும் அது மிகுந்த வைராக்கியத்திற்கு எதுவாய் காணப்படும் என்றால், தேவன் நம்மை குணமாக்கும்படி தம் வார்த்தையை அனுப்பும் பொழுது அந்த வார்த்தையின் விடுதலையை நாம் உணர முடியாதவர்களாய் மாறுகிறோம். வாக்கு தத்தங்களை பார்க்கும் பொழுது சந்தோஷம் உண்டாகிறது. ஆமென். நம்பிக்கை நிறைந்த உற்சாகமான நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை கொடுத்து நம்பிக்கை ஊட்டும் பொழுது அந்த நம்பிக்கைக்கு எதுவாய் அனல் கொள்ளும்படிக்கான சூழல் வருகிறது. ஆனால் கொஞ்ச காலத்திலே அது மங்கி இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? நல்ல நிலமாய் இந்த இருதயம் தேவனுடைய வார்த்தை உள்ள விழுந்த உடனே அது பலன் கொடுக்கக்கூடிய அளவிலே பக்குவப்பட்டு காணப்படாமல் இருப்பதினாலே. பக்குவப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை
ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆமென். பக்குவப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, அது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. யோசேப்பை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் பக்குவப்பட்டவராக இருந்தார். தேவனுடைய வார்த்தையை தன் இருதயத்தில் வைத்திருந்த பொழுது பாவத்தால் கரைப்பட்டு விடாதபடி தன்னை காத்து கொள்ளும்படிக்கான ஒரு வைராக்கியம் இருந்தது. தனக்கு இருக்கிற சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள தன்னை மாற்றிக்கொள்கிறவராய் இல்லாமல் கனி கொடுக்கிற செடியாக, கொடியாக, ஆமென், இந்த யோசேப்பு காணப்படுவதற்கு மகிமைக்குரியதாய் இருந்தது. மோசே என்கிற தேவ மனுஷன் தேவனுடைய வார்த்தையின் மகிமையும் வல்லமையும் உணர்ந்த பொழுது தன்னுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகுந்த பலனுள்ளதாய் இருக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்த பிரகாரம், ஆமென், உலகத்தினால் கிடைக்கக்கூடியதான மேன்மைக்குரிய ஆசீர்வாதங்களை வேண்டாம் என்று வெறுத்து தேவனுடைய பிள்ளைகளோடு கூட அவன் பாடுகளை சகிக்கும்படி அதை தெரிந்து கொண்டு முன்னேறுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு தேவ மனுஷனாய் நின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சத்தியத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அநேக ஜனங்கள், நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் இயேசுவை விட்டு விலகி போனார்கள். ஆனால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களாய் இருந்ததான அப்போஸ்தலர்கள் அவர்களை பார்த்து சொல்ல, நீங்களும் போகிறதற்கு மனதுடையவர்களாய் இருக்கிறீங்களா? இல்லை ஆண்டவரே, வாழ்வு தருகிற ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் தானே இருக்கிறது, எங்கேயா நாங்கள் போவோம் என்று சொல்லி அந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தார்கள். யார் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதான மகிமையின் வல்லமை இன்னதென்பதை புரிந்து கொண்டார்களோ அவர்கள் தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலே ஊன்ற கட்டப்படுவதற்கு எதுவாய் தங்களை அர்ப்பணிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. அவர்கள் ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை. அவர்கள் ஒரு நாளும் இளைப்படைந்து போவதில்லை. அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள். ஆமென். நடந்தாலும் அவர்கள் சோர்ந்து போகார்கள். ஏனென்றால் தேவன் அவர்களுக்குள் ஜீவனுள்ள வார்த்தையாகிய விதையை அவர்களுக்குள் கொடுத்திருக்கிறபடியினால் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும், மகா வறட்சியான காலத்திலும் தப்பாமல் கனி தருகிற ஒரு மரத்தை போல் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட ஒரு ஆவிக்குரியவர்களாக, கனி கொடுக்கிறவர்களாக, பசுமை உள்ளவர்களாக நின்று அவர்கள் மிகுந்த ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துவார்கள். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, ஆமென், என்னை விசாரிக்க யார் உண்டு என்று சொல்லி பல நேரங்களிலே நீ துவண்டு போய் அமர்ந்து நிற்கிறாய். உன்னை விசாரிக்கிற கர்த்தர் இந்த காலை வேளையிலே நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டிய ஒரு தேவ பிள்ளை, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவ பிள்ளை, அந்த வார்த்தை உனக்குள்ளாக விதைக்கப்படுவதற்கு உங்கள் இருதயம், ஆமென், உணர்வுள்ள இருதயங்களாய் இருக்கட்டும். அது 100, 60, 30 பலன் கொடுக்கட்டும். அதனால் தேவ நாமத்திற்கு மகிமையாய் இந்த பூமியில் மாத்திரம் அல்ல, நித்தியத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எதுவாக உண்மையும் உத்தமமான தேவ மனுஷர்களாய் கர்த்தர் நம்மை நிறுத்துவார் என்று தம் வார்த்தையின் மூலமாய் உங்களை தைரியப்படுத்துகிறார். இரண்டாவதாக, பரலோக ராஜ்யம் நல்ல நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்பொழுது வசனம் ஒரு மனுஷனுக்கு விழுந்து பலன் கொடுக்கிற வாழ்க்கை அங்கே சொல்லும் பொழுது, ஸ்தோத்திரம், விழுந்த மனுஷன் எப்படி விதைக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையில் பலன் கொடுக்கிறவனாய் வரும் பொழுது, ஸ்தோத்திரம், தன்னை சுற்றிலும் நடக்கிற சூழலை குறித்து அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்பொழுது அங்கே சொல்லும் பொழுது 25வது வசனத்திலே, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைகளுக்குள் களையை விதைத்து விட்டு போனான். ஆரம்பத்தில் தெரியல, பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட பொழுது களைகள் காணப்பட்டது. களைகள் காணப்பட்டது. அப்போ சொல்லுகிறாங்க, எல்லாமே நல்லதாகத்தானே விதைக்கப்பட்டது, இப்பொழுதோ களைகள். சத்துருவானவன் அவிசுவாசத்திற்கு எதுவான பலவீனப்படுத்துகிற வார்த்தைகளும் உள்ளே விதைக்கப்படுகிற நிலைமைகள் உண்டு. ஆனால் நீங்களும் நானும் நல்ல விதையா இருப்போம்னா கோதுமையாகத்தான் இருப்போம். நாம் பலன் கொடுக்க முடியாதபடி களைகள் நம்மை நெருக்குவதற்கு எதுவாய் காணப்பட்டாலும் ஆண்டவர் அறுப்பு வரையிலும் நமக்குள்ளாக களைகளை வளர்வதற்கும் அவர் அனுமதித்திருக்கிறார். அவர் அனுமதித்திருக்கிறதினாலே நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும்
வஞ்சிக்கப்பட்டு போகிற கடைசி காலமா இருக்கும் என்று சொல்லுகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொல்லி எல்லாரும் விசுவாசத்தோடு கூட நம்பி அவருடைய வருகை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் தள்ளி கீழே விழும்படிக்காக பிசாசானவன் தந்திரமான வார்த்தைகளை விதைத்து கொண்டு, நீ எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள், எப்படி வேணாலும் இருந்து கொள், தேவன் கிருபையை தருகிறவராய் இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன். அதனால் ஆண்டவர் உன்னை தள்ளிவிட மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளையானால் உனக்கு நித்தியம் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல நிலத்தில் விளைந்த விதையா இருக்கணும். அந்த விதை பலன் கொடுக்கக்கூடிய அளவிலே உன் வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும் என்று மீண்டும் எச்சரிப்பூட்டுகிறதான வார்த்தை. ஸ்தோத்திரம். கலைகளுக்குள்ளாக நாம் நிற்கக்கூடிய நிலைமைகள். ஆமென், glory to God. சபைக்குள்ளார இருக்க அத்தனை பேரும் கோதுமை மணிகள் என்று நம்மால் சொல்லிவிட முடியாது. அதற்குள்ளும் கலைகள் இருக்கின்றன. என்ன கலைகள்? துருபதேசத்திற்கு எதுவான வார்த்தைகள். தந்திரமாய் பிசாசினாலே எப்படி தேவ நீதிக்கு எதுவான ஒரு வாழ்க்கை ஆதி மனுஷனான ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்ட பொழுது தந்திரமாய் விலகி போகும்படி தேவன் சொன்ன வார்த்தையை வைத்தே அவர்களை விழத்தள்ளுவதற்கு வல்லமையோடு கூட கிரியை செய்தது போல இன்னைக்கும் பிசாசின் வல்லமைகள் இன்றும் நமக்குள்ளாக அது வழி விட்டு விலகி கொண்டு செல்வதற்கு எதுவாய் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகாமல் சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் சிலுவை என்கிறதான உபதேசம் அவரை பின்பற்றுவதற்கு எதுவான சீஷத்துவ வாழ்க்கைகளை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறாரே. இன்றைக்கு அந்த சீஷத்துவ வாழ்க்கைகளை சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்லை. நீ பாடுகளை அனுபவிக்க வேண்டியதில்லை, கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதில்லை. நீ நன்றாக சுகமாய் வாழத்தான் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இவ்வுலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள் என்று சொல்கிறாரே. திடன் கொண்டு எல்லாவற்றையும் மேற்கொள்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய பலத்தினால் ஜெயம் எடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உலகம் சொல்லும், கள்ள உபதேசம் சொல்லும், கள்ள போதனை சொல்லும், தோத்திரம் உனக்கு கஷ்டம் இல்லை, உனக்கு பாடு இல்லை, ஆனால் நெருக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து ஆண்டவர் விளக்குகிறார். ஆமென். நெருக்கப்படும் பொழுதோ, வியாதிப்படும் பொழுதோ, அல்லது தேவையுள்ள சூழ்நிலையிலே உண்மையோடு கூட நிற்கும்படி தைரியத்தோடு நிற்கத்தக்கதான கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாய் நிற்கும் பொழுது, ஆமென், பிழைக்க தெரியாத மனுஷனாய் இருக்கிறாயே என்று உலகம் சொல்லுகிற இடத்தில் காணப்படும் பொழுதோ, கர்த்தரே போதும் என்று நிற்கிற கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். யோசேப்பு அந்த கிருபையை பெற்றுக்கொண்டான். அவர் ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் கனி தருகிற செடியாக கர்த்தர் யோசேப்பை கண்டார். மீண்டும் அந்த வார்த்தையை சொல்கிறேன், யோசேப்பை போல உண்மையாய் வாழ்கிற வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். பிசாசின் தந்திரத்திற்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். எபேசிய நிருபத்திலே பவுல் சுட்டி காட்டுவது போல பிசாசுக்கு இடம் கொடாதவர்களாய் யாக்கோபு சொல்லும் பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படிக்காக சொல்லுகிறாரே. ஆமென். பிசாசானவன் நம்மை தந்திரமாய் விழப்பண்ணுகிற தந்திரமான காரியங்களை நமக்கு முன்பாய் கொண்டு வரும் பொழுது அதற்கு இடம் கொடாம நல்ல விதையாக பலன் கொடுக்கும்படி ஆண்டவருடைய வருகை மாத்திரம் காத்து கொள்கிற கிருபையை கர்த்தர் தருவாராக. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுங்க? விதைக்கப்படுகிற விதை நமக்குள்ளாக பலன் கொடுக்கும்படி வசனம் காணப்படுகிற உணர்வுள்ள இருதயத்தோடு காணப்படும் பொழுது நான் அவருக்குள்ளாக நிலைத்து நிற்க வேண்டும். எப்படி நிலைத்து நிற்கணுங்க? சுற்றிலும் களை வந்து நெருக்கினாலும் பலன் கொடுக்கும்படிக்காக நிலைத்திருக்கிற கிருபையை கர்த்தர் தருவாராக. மூன்றாவதாக, ஆமென், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே வேறொரு உவமையை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுங்க? கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷனும் எடுத்து தன் நிலத்திலே விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாயி என்று சொல்கிறார். ஆமென். சுவிசேஷம் என்கிற விதை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக
12 அப்போஸ்தலர்களுக்குள் விதைக்கப்பட்டது. மேல் வீட்டு அறையிலே கூடி வந்த 120 பேர் என்கிற அந்த எண்ணிக்கையிலே தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதுவான விதை விதைக்கப்பட்டது. பேதுரு என்கிற தேவ மனுஷன் எழும்பி நின்று விசுவாசிகளோடு சீஷர்களோடு நின்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகர்ந்த பொழுது முதல் சாட்சியிலே 3000 பேர் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக தங்களை அர்ப்பணிப்பதற்கு ஆயத்தப்பட்டார்கள். அந்த 3000 என்று தொடங்கப்பட்ட அந்த விருட்சம், அந்த சிறிய விதையின் பெருக்கம், அது பெரிய மரமாக விருட்சமாக அது படர்ந்து இந்த நாட்களிலே அது பெருகி இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்வோமாக. ஆமென். ஆனால் இந்த விருட்சம் எப்படி இருக்கணுங்க? கனி கொடுக்கணும். ஆனா சகல விதமான பட்சிகள் வந்து அந்த மரத்தில் வந்து அடைகின்றன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஐயா, தேவனுடைய ராஜ்யம் விதைக்கப்படுகிறதுக்கு எதுவான ஸ்தலமாகிய சபைக்குள்ளாக எப்படி கள்ள உபதேசங்கள் வரும் என்று சொல்லி கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, வெளிப்படுத்தல் விசேஷம் 2 மற்றும் 3ஆம் அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது அந்த நாட்கள் சின்ன ஆசியாவில் இருந்த 7 சபைகளை குறித்து சொல்லும் பொழுது அந்த 7 சபைகளுக்குள்ளும் வந்த கள்ள உபதேசங்களை குறித்து தேவன் கடிந்து கொள்கிற வார்த்தையை யோவான் மூலமாக வெளிப்படுத்துகிறார் அல்லவோ. விருட்சமாகத்தான் வளர்ந்தது. அது 3000 5000 எண்ணுக்கு திறனா என்று சொல்லி சபை விருட்சம் போல் வளர்ந்த பொழுது, ஸ்தோத்திரம், தவறான உபதேசங்கள், ஆமென், பிரமாணத்துக்குரியவைகளை கொண்டு வந்து, ஆமென், விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிற ஆவிக்குரிய கிருபையை கொண்டு வந்து மாமிசத்திற்கு எதுவான விசுவாசத்தை கொண்டு மாமிசத்துக்கு எதுவான ஆமென் காரியங்களை முக்கியத்துவப்படுத்துகிற நிலைமையில் ஆவிக்குரியவைகளை அவர்கள் சிலுவையை மறக்க செய்கிற காரியத்தை கொண்டு வந்ததான நிலைமைகள். அன்பான தேவனுடைய பிள்ளையே, அநேக பறவைகள், அநேக பட்சிகள் வந்து அடைந்தன. ஸ்தோத்திரம். எவ்வளவு தூரம் சபை பெருகுதோ அவ்வளவு தூரம் தவறான காரியங்களை போதிக்கிற நபர்களும் பெருகுவார்கள். அப்பொழுது தேவ பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் விருட்சமா வளரும்படி வசனம் விதைக்கப்பட்டதல்லவோ, விதைக்கப்பட்ட சத்தியத்தின் வார்த்தையை அல்லாமல் வேறொரு சத்தியத்தை தூதர்கள் கொண்டு வந்தாலும் சொல்லுகிறார் பவுல். சிலுவையை அல்லாமல் வேறொரு காரியத்தை பேசும்படி ஒரு தேவ தூதனே வந்து நின்று உங்கள் முன்னாடி சொன்னாலும் நம்பக்கூடாது, மோசம் போகக்கூடாது என்று எச்சரிக்கிறார். தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிறாரே, அவர் சொல்வதிலே தவறு இருக்குமா என்று சொல்லி நீங்கள் தவறான எண்ணம் கொள்ளாமல் வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து நலமானவைகளை பற்றி கொள்கிற இருதயத்தை கர்த்தர் தருவாராக. ஏனென்றால் நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டியவர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. விதை, வசனம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதுவாய் அது எனக்குள் விதைக்கப்பட்டது. அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது. விதைக்கப்படும் பொழுது களைகளும் சேர்ந்து வளர்ந்து வருகிறது. அது நான் பலன் கொடுக்க முடியாதபடி நெருக்கும் பொழுதும் நான் அவருக்குள் கொடுக்கப்பட்ட நல்ல விதையை காத்து கொள்ளும்படிக்கு நான் விழிப்போடு கூட இருக்கும் பொழுது அது விருட்சமாய் வளரும் போது அநேக பட்சிகள் வந்து அடைய வரும். உன்னை தேடி தவறான உபதேசங்களை கொண்டு வருகிற நபர்கள் வருவாங்க. தோத்திரம். அவர்களுக்கு நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி உடன்பட்டு போகிறவர்கள் அல்ல, தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தேவ வார்த்தையில் நிற்கிற ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாயிருப்போமாக. அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இதுதான். நீங்கள் கனித்தரும் விருட்சங்களாயிருங்கள். கனித்தரும் விருட்சங்களாயிருங்கள். இன்று தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதுவானவைகளை தேடுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நன்மையானதை தருவார். நீங்க அப்படி தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படிக்காக வேத வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்குள் நிலை நின்று வேற எந்த காரியத்திலாலும் நான் தீட்டுப்படாதபடிக்கு என்னை நான் காத்து கொள்வதற்கு மிகுந்த கவனத்தோடு இருப்பேன் என்று நீங்க சொல்வீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எப்படி யோசேப்போடு தேவனுடைய கரம் இருந்ததோ அதே போல் கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருக்கும். அவன் இக்கட்டு காலத்திலும்
அவன் கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை விட்டுவிடாமல் இருந்தது போல நீங்களும் உறுதியோடு இருப்பீங்கன்னா ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைக்கிற ஸ்தானம் வரையிலும் பொறுமையோடு கூட கர்த்தர் உங்களுக்கு நியமித்த அந்த பாதையில் ஓடுங்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். அவர் உங்கள் வாழ்க்கையில சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும். யோசேப்புக்கு ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் நிறைவேற்றினார். உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைவேற்றுவார். நாம் ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் கண்கள் மூடி தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த நாளிலே என்னை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமாக. மகா பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளில் உமது வார்த்தையை சிந்தித்த உமது பிள்ளைகள் மேல் நீர் இரக்கமாயிருந்து இந்த மாதத்திலே இவர்கள் கனி கொடுக்கிறவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற தேவ பிள்ளைகளாக, ஆண்டவரே உமக்குள்ளாக பலன் கொண்டவர்களாக, எந்த சூழ்நிலையிலும் ஆமென் வளர்ந்த ஒரு விருட்சம் போல் உமது நாமத்திற்கு சாட்சியுள்ள நிலைமையிலே கர்த்தர் இவர்களை நீர் பலப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பலப்படுத்தும். வியாதியோடு பலவீனங்களோடு சோர்ந்த நிலைமையில் இருக்கிறவர்களை தொட்டு நீ சுகமாக்குவீராக. அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். உங்க அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மாத்திரம் கூட இருப்பதாக. ஆமென்.